இது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். இந்த ஓவைகள் சொல்ல ராஜ்குமார் சபையை கேட்டு பாருங்க, இது வரைபடமாக கேட்டு பாருங்க. ஸ்பாட்டில் உட்காந்து வரைகிறது அவ்வளோ கஷ்டம். எனக்கு என்ன சந்தோஷம்னா, உங்களை எல்லாம் பார்த்ததுல அளவில்லா சந்தோஷம். இவ்வளோ பொறுமையாக வந்து நான் சொல்ல, இது உங்களுக்கு உபயோகப்படுமா படாது தெரியாது. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நான் வந்து 142 192 படங்கள் நடிச்சிருக்கிறேன். 87 கட்டு பொண்ணுகளை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து நடிச்சிருக்கிறேன். அது எல்லாமே இதுக்கு ஈக்குவல் ஆகாது. இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு சாப்பிட, இன்னைக்கு ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்து ஒரு 10 பேர் சூர்யா கார்த்தி கொண்டவ சாப்பிட்டோம்னா, ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு 15,000 ரூபா அது ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் ஒரு வேளை மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு 15,000 ரூபா ஆகுது. இந்தியா பூரா சுற்றி இந்த ஏழை பையன் வரையறதுக்கு, இந்த புஸ்தகத்தில் பார்த்து அத்தனை ரூபாய் வரையறதுக்கு 7,500 ரூபா. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். நான் ஏன் வந்தேன்னா, நான் நடித்தேன், வீடு வாங்கினேன், பசங்கள்லாம் பையாட்டேன், எல்லாம் பார்த்தேன், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் குறைந்த தேவையோடு உயர்ந்த லட்சியத்தோடு இந்த சிவகுமார்கிட்ட வாழ்ந்தானே இந்த புத்தகக்குள்ள சொல்லியா, இதை வரைஞ்ச அந்த சிவகுமார் தான் இன்னொரு பிறவி என்று எடுத்தால் இந்த மாதிரி ஓவியனா பார்க்கணும்னு ஆசைப்பட. ஆனால் இந்தியாவில் இல்லை.